ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நிலா வந்து நம்ம பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த பொண்ணோட மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டீங்க, அது ரொம்பவே தப்புங்க. இங்கே பாருங்கள், போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு சாரி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பாண்டியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வானதி மேலே லவ் வருதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வானதியை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் நம்ம வானதி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க வானதி கிட்ட. இங்கே பாருடி, உன்னை எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நம்ம வானதியுமே நடந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க, அதாவது பாண்டியனை மன்னிச்சுட்டு அவங்க ப்ரப்போசலை ஏற்றுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இனி இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசுகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம கார்த்திகாவுக்கு கல்யாணம் நாளைக்கு. இப்போது கார்த்திகா உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அம்மா மனசை மாற்றணும், சேரன் மாமா கூட நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா நினைக்கிறாங்க. அதனால கஸ்தூரி கிட்ட போயிட்டு, அம்மா ப்ளீஸ்மா, நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. பிடிக்காத வாழ்க்கையை நான் எப்படிம்மா லைஃப் லாங் வாழ முடியும்? என்னுடைய சந்தோஷமே போயிடுவேம்மா. என் சந்தோஷம் எல்லாமே சேரன் மாமா தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கஸ்தூரி இருந்துட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க கார்த்திகாவை. உன் மனசில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் உன் அப்பாவும் உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். நீ நாங்கள் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அதாவது அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. கார்த்திகா வந்து ரொம்பவே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழனும் நிலாவும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க, அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழனும் நிலாவும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க. அதாவது காலேஜ் வெளியே வந்துடுறாங்க. நம்ம நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏங்க, இனி நான் நினச்சது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க போகுதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாகவும் பாசமாகவும் பேசுகிறாங்க. சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது நம்ம நிலா மனசை மாற்றிடலாம், நிலாவுக்குமே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளை அவள் விட்டு போகவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே நிலா சர்டிஃபிகேட் வாங்கின விஷயம் வந்து அவங்க அண்ணன் தாஸுக்கு தெரிய வருது. தாஸ் வந்து, என்னடி எப்படியோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்க, என் அப்பா தானே உன்னை படிக்க வச்சாரு, என் அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டு போனல, அவர் படிக்க வச்ச படிப்பு மட்டும் நீ யூஸ் பண்ணிப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை பிடுங்கி கிழிச்சிடுறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, டே பாவி, எதுக்காகடா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர கோவம், போயிட்டு தாஸை பயங்கரமாக அடிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.